வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி ஒரு மிக அற்புதமான ஒரு படத்தோட ரிவ்யூ தான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கே வந்து மனசுக்கு வந்து ஒரு மேய்ச்சல் இருக்குதுங்களா, அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் இது மாதிரி இதில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு படம் தான் காந்தாரா சாப்டர் 1ங்க. அதாவது 3 இயர்ஸ் பேக் வந்து இதே டைமில் காந்தாரான்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ரிலீஸ் ஆகிட்டு வந்து அப்படியே ஸ்லோ ஸ்லீப்பர் ஹிட் மாதிரி ஆகி லாஸ்ட்டாக அது வந்து கிட்டத்தட்ட பம்பர் ஹிட், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 350 to 400 crores வரைக்கும் அந்த படம் வந்து ரீச் ஆச்சு. ஸோ அந்த வெற்றியின் தாக்கத்தினால ப்ரொடியூசர் ஹோம்பலே ஃபிலிம்ஸ் வந்து ரிசப்ஷன் சொல்லி காந்தாராவோட ப்ரீக்வல் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கான்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு படத்தோட ப்ரீக்வலோ இல்லை சீக்வலோ பார்ட் 1 பார்ட் 2 இல்லை பார்ட் 3 மீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போக என்ன ஆகும்னா அந்த படத்தோட ஆக்சுவல் அந்த ஃபஸ்ட்டு மூலக்கதை வந்து என்றைக்குமே வந்து வீக் ஆயிரும். ஆனால் இதில் டைரக்டர் ரிஷப் ஷெட்டியும் சரி, ஆக்டர் ரிஷப் ஷெட்டியும் சரி, அந்த படக்குழுவும் சரி ரொம்பவே வினக்கிட்டுருக்காங்க. பார்ட் 1 விட பார்ட் 2 பிரம்மாண்டமாக மாமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குங்க படம். அதாவது இப்போ நம்ம வந்து ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு படத்தை வந்து கேலி பண்ணுறோம் இல்லை மீன்ஸ் அந்தளவுக்கு தான் அந்த படம் இருந்தது. அந்த படம் வந்து கூலி, சாரி டு சே அகைன். ஏன்னா அந்த படத்தில் பிரம்மாண்டம் சொல்கிறாங்க தவிர அந்த படத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த விஷயங்களே தெரியாது. மீன்ஸ் தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்லேருந்து ஒரு ஆக்டர், டோலிவுட்லேருந்து ஒரு ஆக்டர், மாலிவுட்லேருந்து ஒரு ஆக்டர், எல்லா இடத்துலேருந்து ஒரு ஆக்டர் போட்டு அப்படியே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ட்ரை பண்ணி 1000 கோடி அடிக்க ட்ரை பண்ணானே தவிர கதையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல. புரியுதுங்களா? ஆனால் இந்த விஷயத்த ரிஷப் ஷெட்டி ரொம்ப அருமையாகவே புரிஞ்சு வச்சுருக்காரு. இன்னொன்று, ஒரு படத்தோட ப்ரீக்வல், அதாவது நீங்கள் ஒரு கதை சொல்லிட்டீங்க, அந்த கதைக்கு ஒரு ப்ரீக்வலாக ஒரு கதை இருப்போம், சீக்வல் போல் அவர் ப்ரீக்வல் போயிட்டார். ஸோ அப்படி போகிறப்ப எப்படி நம்ம கதை உட்காந்து யோசிக்கலாம், எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படிலாம் பார்க்குறப்ப ரொம்பவே மெய்சில் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட கதை அமைப்பும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ப்ரெசன்டேஷன் இந்த காந்தாரா சாப்டர் 1 அது வந்து அவ்வளோ தத்ரூபமாக மக்களை நம்ப வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு படம் நீங்கள் எடுக்கிறப்ப அந்த படம் வந்து நீங்கள் நார்மலாக சாமி கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்பிடுவீங்களா?